முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி எந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு உழைப்புகளை போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள 2 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. ஒன்னு ஸ்கூலு, இன்னொன்னு ஹாஸ்டல். ஹாஸ்டலை பொறுத்தவரைக்கும் நம்ம விஜய் பார்வதி எஃப்ஜே தான் ஹாஸ்டலை மேனேஜ் பண்ணிக்கணும். ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் இந்த 3 டீச்சர்ஸும் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. எண்ட் ஆஃப் த வீக்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்பாங்க, எந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து, ஸ்கூல் பிடிச்சிருந்தா ஹாஸ்டல் பிடிச்சிருந்தான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது யாருக்கு வந்து அதிகப்படியான சப்போர்ட் வருதோ, யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வருதோ அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க. அவங்கள தான் பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டிக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வீட்டுக்குள்ள விஜய் பாரு அவ்வளவு உழைப்புகளை போட்டுட்டு இருந்தாங்க. பட் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, ஹாட்ஸ்டார்ல ப்ரோமோ வந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா இதை வந்து என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒஸ்ட். ஆனா லைட்டா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்டல் பெஸ்ட்னு தோணுது. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நான் மொத்தமா சொல்றேன். ஏன்னா உண்மையாவே அதிகப்படியான உழைப்புகளை போட்டிருக்குது ஹாஸ்டல் தான். ஓகேவா, ஸ்கூல்ல இருக்க அந்த 3 டீச்சர்ஸும் எனக்கு தெரிஞ்சு பெருசா உழைப்புகள் போடல. ஏன்னா அந்த 3 டீச்சர்ஸ்க்குமே பிக் பாஸே ஏகப்பட்ட விஷயங்கள் அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தாரு. பட் ஹாஸ்டலை பொறுத்தவரைக்கும் அந்த 2 வார்டனுக்கும் பிக் பாஸ் பெருசா உதவி கூட பண்ணல. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா பண்ணது ஹாஸ்டல் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்றேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள யாரெல்லாம் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள பாருங்க, முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் ப்ரோ. கண்டிப்பா எண்ட் ஆஃப் த வீக்ல எல்லாரும் ஸ்கூல் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்போசிட்ல பாரு இருக்காங்க. ஓகேவா, பாருவை தவிர்த்துட்டு அந்த இடத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஹாஸ்டல்ல செலக்ட் பண்ணிருப்பாங்க. பட் பாரு இருக்க இடத்த இவங்க அவ்வளவு சீக்கிரத்துல செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அந்த வகையில யாருமே பாருவை செலக்ட் பண்ணல. எல்லாருமே ஸ்கூல்ல தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. விக்ரம பொறுத்தவரைக்கும் டவுட்டே இல்ல, எனக்கு ஸ்கூல் தான் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. அடுத்து அரோராவை பொறுத்தவரைக்கும் சேம் அதே மாதிரி தான். டவுட்டே இல்ல சார், எனக்கு ஸ்கூல் தான் பிடிச்சிருந்து, ஸ்கூல் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு, ஸ்கூல் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்றாங்க. அடுத்த காமு மாமா பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் தான் பெஸ்ட்னு சொல்றாரு. சபரியை பொறுத்தவரைக்கும் நான் சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சார், அப்படி குட்டி வயசுல நான் ஸ்கூலுக்கு போவேன் தெரியுமா அந்த மாதிரி இருந்து சார்னு சொல்லிட்டு சபரி வந்து ஸ்கூல்ல செலக்ட் பண்றாரு. அப்படியானே சரிண்ணே, அப்ப குட்டி வயசுல ஸ்கூலுக்கு போனதே இல்லைன்னு சொல்லி, ஏன்னா நீ தான் அந்த ஸ்கூல்ல ஒண்ணுமே பண்ணலையா, மத்தவங்க கூட திருக்குறள் சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. சபரி என்ன பண்ணாரு, பெஞ்ச தேய்ச்சாரு. அதை தாண்டி சபரி எதுவுமே பண்ணல. அந்த வகையில சபரி குட்டி வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரி தோணிச்சான். குட்டி வயசுக்கு போவோம், உனக்கு எல்லாமே போவோம். அடுத்த ரம்யா சொல்றாங்க, சார் எனக்கு ஸ்கூல் தான் பிடிச்சிருந்து, ஏன்னா நல்லா 5 திருக்குறள் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு திருக்குறள் சொன்னது ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. திருக்குறள் சொன்னது பெருமை தான், ஆனா 5 திருக்குறள் இவங்க படிக்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பெருமையா பேசுறீங்க தெரியுமா. ஒன்னு சொல்றதுக்குல அடுத்த வியானா வந்து எனக்கு ஸ்கூல் தான் பிடிச்சிருந்து, ஏன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு பேட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த பேட் ஸ்டூடெண்ட்டை எப்படியாச்சும் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி கூட்டு வர்றதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கான அழகு, அதை அவங்க நல்லா பண்ணிக்காங்க, அதனால எனக்கு ஸ்கூல் தான் பெஸ்ட்னு சொல்லி வியானா சொல்றாங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் ஓகே, ஆனா இந்த வீட்டில் அப்படி யாரை கொண்டு வந்தாங்க? நீங்க உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க, நீங்க பேட் ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? நீங்க பேட் ஸ்டூடெண்ட் தான், ஆனா உங்களை யாரும் படிக்க வைக்கல, இந்த வீட்டுல கண்டுக்கவும் இல்ல, யாருமே இந்த வீட்டுல உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல, எல்லாருமே நீ இப்ப என்னமோ பண்ண இருந்தாலும் சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி விட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட வீட்டுக்குள்ள அந்த மியூசியம் டாஸ்க் போயிட்டு இருக்கு. நம்ம வியானம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, வெளியவே கடை ஐடி கார்டை தொலைச்சிட்டு வாய் அப்படி சொல்லிட்டு வியானம் அந்த பக்கம் கழட்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் ஜாலியா டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வியானா வந்து ஸ்கூலுக்கு வேற சப்போர்ட் பண்றாங்களா? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் ப்ரோ அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரீசன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன்னா இங்க பயங்கரமான இன்னொரு சம்பவம் இருக்கு. இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஸ்கூல் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, யார் 3 பேர் வின் பண்ணிருக்காங்க? பிரஜன், கனி, அமித், இந்த 3 பேர் வின் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேருக்கு பெஸ்ட்னு சொல்லி ஸ்டார் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வர மாதிரியே இந்த 3 பேருமே அடுத்த வர கேப்டன்சி போட்டியில போட்டி போடுவாங்க. கண்டிப்பா அதுதான் இருக்க போகுது. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பா அந்த கேப்டன்சி தான் இருக்கும். சரி ஓகே, இந்த 3 பேர் அடுத்த வர கேப்டன்சில போட்டி போட போறாங்கன்னா அப்ப யாரு கேப்டன் ஆவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப யாரு கேப்டனாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஃப்ஜே தான் கேப்டன் ஆவான். ஏன்னா எஃப்ஜே இந்த வார கேப்டன், அடுத்த வார கேப்டன்சிக்கும் போட்டி போடுவான். அப்படி இருக்கும்போது அடுத்த வார கேப்டன்சிக்கு 4 பேர் போட்டி போட போறாங்க. ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு அமித், இன்னொன்னு பிரஜனி, இன்னொன்னு கனி. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அடுத்த வாரமும் எஃப்ஜே தான் கேப்டன் ஆக போறான். ஏன்னா அவன் ஏதாவது ஒன்று பண்ணி உருட்டி பரட்டி டாஸ்க விளையாடிடுவான். டாஸ்க விளையாடாம இருக்க மாட்டான். ஓகேவா, என்ன டாஸ்க் கொடுத்தாலும் விளையாடிடுவான். அந்த வகையில அடுத்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தான் கேப்டன் ஆக போறான். இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. போன வாரம்
இதே மாதிரி தான் பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ண டீம்ல இருந்தா கெமி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த 3 பேர்ல இருந்து அமித் இல்லன்னா கனி அவர்கள் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தோணுது गाइस, எனக்கு தோணுது. அத பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கனி இல்லன்னா அமித் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட்னு எனக்கு தோணுது ப்ரோ, என்னன்னு தெரியல. உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. சரி, ஓகே. உண்மையாவே எந்த டீம் ப்ரோ பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஹாஸ்டல் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் பல இடங்களில் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு பீரியடுக்குமே இதை நடத்துங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் லெட்டர் அனுப்பிடுவார். ஓகேவா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிடுவார். அண்ட் அந்த கிளாஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1 மணி நேரம் கிளாஸ்ல பாதி பேர் வெளியே சுத்திட்டு இருப்பான், பாதி பேர் உள்ள உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பான், பாதி பேர் எனக்கு கிண்டிட்டு இருப்பான். இப்படி தான் போச்சே தவிர பெரிய லெவலில் கிளாஸ் வந்து எங்கேஜிங்கா இல்லை. பட் தமிழம்மா நடத்தும் போது மட்டும் கிளாஸ் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா தமிழம்மா பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியா கொண்டு போனாங்க, எல்லாருமே தமிழ் படிக்க வச்சாங்க. சோ அந்த ஒரு ரீசன்ல தமிழம்மா கிளாஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு, கனியவர்களுக்கான கிளாஸ் நல்லா இருந்துச்சு. மத்தபடி அங்க ஒன்றும் பெருசா இல்ல. ஓப்பனா சொல்ல போனா மத்தபடி அங்க வேற எதுவுமே இல்ல. அதே நீங்க அந்த பக்கம் ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வார்டன் அவ்வளவு வேலையை பார்த்தாங்க. காலையில எழுப்பி குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு இங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கொடுத்து சாப்பாடை பேக் பண்ணி எல்லாரையும் அனுப்பி திருப்பி மத்தியானம் ஈவினிங்லாம் வந்து காப்பி கேட்டால் காப்பி கொடுத்து திருப்பி நைட்டு எல்லாரும் வந்தோடனே திருப்பி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சு நைட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாரையும் தூங்க வச்சு அவன் மாற்றி எங்கேயா படுத்திருந்தாலும் போய் எழுப்பி வாங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்க வச்சு இவ்வளோ விஷயத்த பண்ணது வார்டன் தான். எப்படி இவ்வளோ விஷயத்த பண்ணது வார்டன் தான். இதுலையும் வார்டனை எதிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க, அவ்வளோ விஷயங்களை பண்ணி வார்டனை போட்டு வெறுப்பேற்றினாங்க. அப்படி வெறுப்பேற்றும் போதும் வார்டன் பல இடங்கள்ல தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு செல்லும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெஸ்ட் கொடுத்த ஒரு நபரை இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு ஸ்கூல் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஒஸ்டா போறீங்களா? ஸ்கூல் நல்லா இருந்துச்சு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு, ஓகே தான். அதுக்குன்னு உழைப்புகள் ஒன்று இருக்குல்ல, அந்த உழைப்புகள் யார் அதிகமா போட்டிருக்கான்னு சொல்லி ஒன்று பார்க்கணும்ல. ஆனா இவங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை செலக்ட் பண்றாங்க. சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, இந்த இடத்துல வார்டன்ல நம்ம விஜே பார்க்கு பதிலாக கனியை தூக்கி போட்டிருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்டல் தான் நல்லா இருந்துச்சு, ஹாஸ்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அது நடந்திருக்கும். ஆமாவா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த இடத்துல பாரு இருக்க போயிட்டு எங்களுக்கு ஹாஸ்டல் பிடிக்கல, ஹாஸ்டல் நல்லா இல்ல, ஹாஸ்டல் சிரிப்பா இல்ல, ஹாஸ்டல் ஹாப்பியா இல்லன்னு சொல்லி ஒரு குத்துறாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்க ஹாஸ்டல்ல தான் ஜாலியா இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஈவினிங் அப்புறம் வந்தோடனே ஃபுல்லாக குதூகலம் தான், ஆட்டத்தை போட்டு அங்கேயும் சுற்றிக்கிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு நைட்டு தூங்க மாட்டேன்னு சொல்லி அட்டுலியும் பண்ணிக்கிட்டு இவ்வளோ விஷயத்த ஹாஸ்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஹாஸ்டல் பிடிக்கல, ஸ்கூல் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு ப்ரோ. அப்பப்போ லெட்டர் அனுப்பி எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. எங்கள் வார்டனுக்கு அப்பப்போ லெட்டர் அனுப்பி எதாவது பண்ணாரா? நான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வார்டனை பொறுத்தவரைக்கும் 2வது நாளே கை அடிப்பட்டு ஒருத்தர் உட்காந்துட்டார். எனக்கு கை அடிப்பட்டுப்பா என்னால் சமைக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த டைமு விஜேபார் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்து சமைச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தரை உதவிக்கு மட்டும் உள்ள எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஆப்போசிட் பண்ணி அடிக்கும் போதும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு பாராட்டுகளாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க பாராட்டுகள் கொடுக்காங்களோ இல்லையா, அது 2வது. ஓகேவா, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை கொடுப்பார். கண்டிப்பா சேதனை கிட்ட இருந்து ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பாராட்டுகள் கொடுக்கணும், ஏன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னோட விஷ், கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஸ்கூல் ஹாஸ்டல் இந்த 2ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்து, இந்த 2ல உண்மையாவே இவங்க எல்லாம் எங்க ஹாப்பியா இருந்தாங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஒரே ஒரு கிளாஸ், அந்த தமிழம்மா கிளாஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு இல்லை நம்ம சொல்ல முடியாது, உண்மையாவே சூப்பரா பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக மட்டும் இந்த ஹோல் டாஸ்க்கை தூக்கி பெஸ்ட்னு சொல்லி ஒருத்தவங்க கையில கொடுக்கிறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் ப்ரோ, சிம்பிள். பாரு இல்லாம அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்போ ஹாஸ்டல் தான் பெஸ்ட், எங்களுக்கு சாப்பாடு அப்படி போட்டாங்க, எங்களை அப்படி தூங்க வச்சாங்க, எங்களை அப்படி பாசமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பட் பாரு இருக்க போய் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம ஒரேடியா ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டா பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க சொல்லுங்க, 4 பேர் கேப்டன்சி போட்டிக்கு போறாங்க, யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா அந்த 4 பேர்ல யாரு கேப்டனாக வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.